கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் 4:18. காணப்படாதவைகளோ அனித்தியமானவைகள். ஆமென். நாம் இந்த உலகில் காண்கிற யாவுமே தற்காலிகமானது தான். ஆனால் காணப்படாதது எது? அது அனித்தியத்திற்கு உரியது. சங்கீதம் 91:1 வாசிக்கும் பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சற்று வித்தியாசமாக நமது தேவனுக்கு ஒரு பெயர், ஒரு நாமம் சூட்டியுள்ளார். ஏன்? நம் தேவன் எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் இருப்பதால் உன்னதமானவர் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட மகா தேவனுக்குள் மறைந்து வாழும்போது நாமும் அவரோடு கூட உன்னதத்தில் வாழலாம். இப்படி நாம் உன்னதமானவருக்குள் மறைந்து வாழும்போது இந்த கீழான உலக சிற்றின்பங்கள், ஆசை, இச்சை, பெயர், புகழ் பிரபலமாக நாம் விரும்பவே மாட்டோம். உபதியா தீர்க்கதரிசி 21 வாசிக்கும் பொழுது, இரட்சகர்கள், சேவியர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரட்சகர்கள் யார் என்றால் ஊழியர்கள் தான். நாம் சர்வலோக உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பிதாவிடம் எப்பொழுதும் மறைத்து கொண்டு அவர் உள்ளவராய் இருந்தார். இன்றுள்ள இரட்சகர்களாகிய ஊழியர்கள், நீங்களும் இயேசுவைப் போல கிறிஸ்துவுக்குள் மறைந்து வாழ்கின்ற அனுபவம் வேண்டும். கொலோசியர் 3:3 கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற அனுபவம் பிரபலமான உங்கள் ஊழியம் உன்னதமானவரோடும் மறைந்து வாழ்கிறதா என்று நிதானியுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வுலகில் காணப்படுகிற மேன்மையான ஆஸ்தி, அந்தஸ்து, உங்கள் சரீரம் கூட அனித்தியமானவைகள். ஆனால் காணக்கூடாத தேவனும் தேவ தூதர்களும் பரலோகமும் நமது ஆவி, ஆத்மா யாவுமே மாம்ச கண்களினால் காணக்கூடாத நித்தியமானவைகள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, காணப்படாத நித்தியமானவைகளை நீங்கள் நோக்கி இருக்கும்படி நாம் எப்போதும் உன்னதமானவரின் மறைவில் தங்கியிருந்து அனித்தியமான உலகை அல்ல, நித்தியமானவைகளையே நோக்கி நாம் ஜீவிக்க வேண்டும். ஆமென். God bless you.